அன்பு சொந்தங்களே, அன்பு உறவுகளே, நல்லா இருக்கீங்களா? உங்கள் வாழ்க்கை சீர் பொருந்தியதாய் ஸ்திரமுள்ளதாக, அதாவது ஸ்திரப்படுத்துகிற தேவன் உங்களை பார்த்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு நல் வார்த்தைகளை கொடுக்கிறார். நேசர், உங்கள் ஆத்மா நேசர் உங்களை பார்த்து இன்றைக்கு அற்புதமான ஒரு வார்த்தையை உங்களோடு கூட அவர் பேச விரும்புகிறார். பாருங்க, சங்கீதம் 72வது சங்கீதத்தில் 18வது வார்த்தை, இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவரே அதிசயங்களை செய்கிறவர். உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்ய போகிறார். யோவான் எழுதின நற்செய்தி நூலில் 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிற பொழுது, கானாவூரில் ஒரு கல்யாணம் நடந்தது. அந்த கல்யாணத்துக்கு சீஷர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள், இயேசுவின் தாயும் அழைக்கப்பட்டிருந்தார்கள், இயேசுவும் அழைக்கப்பட்டிருந்தார். இப்போ இந்த கல்யாணத்தில் ஒரு குறைவு வந்துருச்சு. அந்த குறைவை நிவர்த்தி செய்ய ஆண்டவர் இயேசுவின் இடத்துல, மரியாளாகிய தாய் என்ன செய்கிறார்? இயேசுவின் இடத்துல வந்து, ஆண்டவரே, இந்த கல்யாணத்தில் திராட்சரசம் குறைவாயிருச்சு, இல்லாமல் போயிருச்சு, திராட்சரசம் இல்லை சொல்லிட்டாங்க. உடனே இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? மரியாளே, ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டார். உடனே அந்த தாயார் என்ன செஞ்சாங்க? வேலைக்காரங்க கிட்ட அவர் என்ன சொல்றாரோ அதன்படி நீங்க செய்யுங்க. எவ்வளோ பெரிய ஒரு விசுவாசம் பாருங்க! அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். உடனே இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? 6 கச்சாடிகள், வெளியே கால் கழுவதற்காக, இல்லை சுத்தம் செய்வதற்காக, இல்லை பாத்திரங்கள், அதாவது 6 கச்சாடிகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த 6 கச்சாடிகள், வெளியே வைக்கப்பட்ட கச்சாடிகள் உள்ளே கொண்டு வரப்பட்டு அதை கழுவி அதை சுத்தம் பண்ணி ஆண்டவர் சொல்றாரு, தண்ணீரால் நிரப்புங்கள் என்று சொல்லி தண்ணீரால் அவங்க நிரப்புறாங்க. இப்போ மொண்டு கொடுங்கள் அப்படிங்கிறாரு. மொண்டு கொடுத்த உடனே அதை பந்தி விசாரிப்பு இடத்துல போய் கொடுத்த உடனே அதை பந்தி விசாரிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் திராட்சரசம் பார்க்கப்படுகிறது. பாருங்க, அந்த தண்ணி திராட்சரசமாக மாறி இருக்கிறது. எவ்வளோ பெரிய ஒரு அதிசயம், அற்புதம்! உங்க வாழ்க்கையில இப்பேற்பட்ட காரியம் நடந்திருக்கிறதா? இந்த நாள்ல உங்க குறையை ஆண்டவர் பார்க்கிறார். உங்க குறைவை ஆண்டவர் பார்க்கிறாரு. யாருமே அந்த குறைய நிறைவாக்க முடியாது. ஆண்டவர் இயேசு உங்க வீட்டு கல்யாணத்துல பெரிய அற்புதத்தை செய்ய போறாருங்க. பெரிய அதிசயத்தை செய்ய போகிறாரு. அவர் சொன்னபடி நீங்க பெண்ணை நீங்க பார்த்துருக்கீங்களா? அவர் சொன்னபடி மாப்பிள்ளை நீங்க பார்த்துருக்கீங்களா? அவர் சொன்னபடி நீங்கள் செபித்திருக்கிறீர்களா? எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் குறைவை நான் நிவர்த்தி செய்வேன். உன் குறைவில் என்னுடைய நிறைவு இருக்கும். உன்னுடைய மகளுடைய திருமணத்தில், உன்னுடைய மகனுடைய திருமணத்தில் எந்த குறையும் இல்லாம மீதி எடுக்க நான் செய்வேன். உனக்கு இருக்கிற பண கஷ்டத்திலிருந்து, உனக்கு இருக்கிற எல்லா விதமான இடுக்கமான சூழ்நிலையிலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன். சில பெண்கள் கல்யாணத்துக்கு ஆயத்தமாக இருக்கலாம், சில பசங்க கல்யாணத்துக்கு ஆயத்தமாக இருக்கலாம், பெற்றோர்கள் வரன் பார்த்துருக்கலாம். சில பேர் கடனில் விழுந்துருவாங்க. அதிகமாக கிராண்டாக செய்யணும்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடறாங்க? தன்னுடைய அந்தஸ்தை காண்பிப்பதற்காகவோ, மற்றவர்கள் மதிக்க வேண்டும் என்பதற்காகவோ அந்த கல்யாணத்தை நிகழ்த்தி சீரும் சிறப்புமா முடிஞ்சிடும். ஆனா அவங்களுக்கு குறைவு என்ன தெரியுமா? கடன்ல விழுந்துருவாங்க. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். உங்க வாழ்க்கையில இயேசு இருந்தா ஒரு ஞானத்தை கொடுப்பாரு. விரலுக்கு ஏற்ற வைக்கோன்னு பழமொழி சொல்லப்படுகிறது.
ஆண்டோட கரத்தில் நீங்கள் கொடுங்க. கல்யாண பத்திரிக்கை அடிக்கிறீங்களா, முதல்ல பெண்ணை பார்க்கும் பொழுது இந்த பெண் இந்த பையனுக்கா, இந்த பையன் இந்த பெண்ணுக்கா என்று சொல்லி ஆண்டோட்ட விசாரிங்க. இந்த திருமணத்தின் காரியத்தை ஆண்டவர் ஆலோசகராக இருந்து, ஆண்டவரே நான் எப்படி இந்த திருமணத்தை செய்வது, இவ்வளவுதான் பணம் இருக்குது என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க இன்னைக்கு. ஏன்னா ஒரு நண்பர் ஒருவர், அவர் எளிமையான ஒரு மனிதர் தான். அவர் இந்த திருமணத்தை, அவர் பொண்ணோட திருமணத்தை அவர் நடத்துகிற பொழுது செலவு கம்மியான பட்ஜெட்டில் தான் ஆரம்பித்தாங்க. ஆனால் செலவு போக 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 அதிகமாகி கடனில் விழுந்து இப்பொழுது கூட அவர் அதிலிருந்து மீள முடியாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டு அவரால் எழும்பவே முடியலை. இன்றைக்கும் கூட நம்மளோட வாழ்க்கையில் ஒரு நிதானம் இல்லாமல் சில காரியத்தை செஞ்சிடறோம். திட்டமிடுவதில்லை. உட்காருங்க, கர்த்தரோட பாதத்தில் உட்காருங்க. நம்ம என்ன செய்யலாம், ஏது செய்யலாம், இது செய்ய முடியுமா, இது செய்ய முடியாதா என்பதை ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசகராக இருக்கிறார். அதனால சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் உங்க வாழ்க்கையில அதிசயத்தை செய்ய வல்லவர், பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். உங்க வீட்டு கல்யாணத்துல என்ன குறைவா இருந்தாலும் அதை நிறைவாக்க, சுவையுள்ளதா மாற்ற, அநேகர் மெச்சிக்கொள்ளத்தக்கதாக உங்க கல்யாணத்தை மாற்ற போகிறாரு. ஆனா நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம் ஆண்டவருடைய ஆலோசனை. கல்யாண பத்திரிக்கை அடிக்கிறீங்களா, முதல்ல ஆவியானவரை கூப்பிடுங்க, ஏசு கிறிஸ்துவை கூப்பிடுங்க. ஐயா நீங்க வந்து நடத்தி கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. அவர் உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மகிமையிலே நிறைவாக்க போகிறார். சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தருடைய கரம் காணா ஒரு கல்யாணத்துல வெறும் தண்ணீர் எப்படி திராட்சை ரசமாய் மாறினதோ, ஆண்டவர் மேல வைத்திருக்கிற உங்க விசுவாசம், நிச்சயமா சொல்றேன், உங்களுடைய பிள்ளையுடைய திருமணத்துல அற்புதமான ஒரு அதிசயத்தை செய்து முடிக்க போகிறது. அவர் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் வீட்டில், உங்கள் குடும்பத்தில் அதிசயங்களை அவர் செய்ய போகிறார். கர்த்தருடைய கரம் உங்கள் குடும்பத்தோடு கூட இருக்கட்டும். மூன்றாவதான காரியம், என் பொண்ணுக்கு நிறையா வரன்களை பார்க்குறேன், என் பையனுக்கு நிறைய வரன்களை பார்க்குறேன், எதுவுமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ உட்கார்ந்துட்டு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். நெடுநாள் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும் பொழுதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்குமாமா. அதனால கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார் என்று வேதம் சொல்கிறது. பொறுமையாக இரவும் பகலும் கர்த்தருடைய சமூகத்தில் கூப்பிடுடைய விஷயத்துல அவர் பொறுமையா இருந்து அவர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறாரு. நீங்க அவர் நோக்கி கூப்பிடுங்க. என் பொண்ணுக்கு, என் பையனுக்கு நல்ல ஒரு வரன் வரணும். நான் சொல்றேன் கேளுங்க. குறி கேட்க போகிறது, ஜோசியம் பார்க்க போகிறது, இந்த காரியத்தையெல்லாம் செய்யாதருங்க. உங்களுக்கு வர வேண்டிய வரனை கடவுளே உங்களுக்கு தருவார், ஆண்டவரே உங்களுக்கு கொடுப்பார். முதல்ல அவர்கிட்ட நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே என் பையனுக்கு ஏற்ற நல்ல பொண்ணை மருமகளா இல்லை மகளாக எங்களுக்கு கொடுங்க. நீங்களும் கேளுங்க, என் பையன் கேட்ட, என் பொண்ணு கேட்ட நல்ல ஒரு மணமகனை கொடுங்க, அந்த மணமகன் எங்களுக்கு நல்ல ஒரு மகனாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அருமையான மகளே, உனக்கு நல்ல ஒரு புருஷனை நீ கேளு. அருமையான மகனே, உனக்கு நல்ல ஒரு மனைவி வேணுமா நீ கேளு. ஆண்டவர் அழகும் சௌந்தரியமும் தேவ ஆவியை பெற்று ஜெபிக்கிற பிள்ளையா, உனக்கு கீழ்ப்படுகிற பிள்ளையா, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளையா, உனக்கு சமாதானத்தை கொடுக்கிற பிள்ளையா ஆண்டவர் உனக்கு தருவாரு. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறானாமா. உன் வாழ்க்கையில அதிசயத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். அவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. God bless you. God be with you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.